பணம், பொருள், உழைப்பு எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக செலவு செஞ்சுட்டு உங்களுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்களா? கவலை வேண்டாம். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவருக்கு கடவுள் பல மடங்காக திருப்பி தருவார். இந்த கதை அப்படி வாழ்ந்த ஒரு வயதானவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் மற்றும் அற்புதத்தை பற்றியது. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தார். அவர்கிட்ட ஒரு சிறிய அளவு நிலம் இருந்துச்சு. அதில் உழைச்சி தன்னோட வாழ்க்கையை அவர் நடத்திட்டு வந்தார். அவர் மிகவும் நல்ல மனதுடையவர், பணிவானவரும் கூட. அவரிடம் பணம் மிகவும் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் உதவி கேட்பவர்களுக்கு ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் ஒரு முதியவர் ஒரு குதிரையில் வந்து விவசாயியோட வீட்டுக்கிட்ட நின்னார். அவர் உடைகள் கிழிந்திருந்தன. முகத்தில் சோர்வும் பசியும் தெரிஞ்சிச்சு. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட கொடுங்கள் என்று அந்த முதியவர் கேட்டார். விவசாயி தன்னோட வீட்டில் இருந்த கொஞ்சம் உணவை அவருக்கு கொடுத்தார். அதன் பிறகு அந்த முதியவர், என் குதிரைக்கும் ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்டார். விவசாயி அன்னைக்கு அறுவடை செஞ்சு வச்சிருந்த பயிர்களை எடுத்து அந்த குதிரைக்கு கொடுத்தார். அதன் பிறகு அந்த முதியவர், நான் இன்னும் நீண்ட தூரம் பயணம் போகணும், எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா அப்படின்னு கேட்டார். விவசாயி எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னோட கையில் இருந்த எல்லா பணத்தையும் அந்த முதியவருக்கு கொடுத்தார். முதியவர் மிகவும் நன்றி சொல்லிட்டு தன்னோட குதிரையில் ஏறினார். விவசாயி வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக திரும்பின போது அந்த முதியவர் அவனை அழைத்தார். நீ உண்மையிலே மிகவும் நல்ல மனசுடையவன். இதோ என் குதிரையை நீயே வச்சுக்கோ. உனக்கு எப்போ பணம் வேணுனாலும் இந்த குதிரை அழுகுற வரைக்கும் நீ அதை அடி. அப்படி அது அழும்போது அது கண்ணுலேருந்து தரையில் விழுறது தங்க நாணயங்களாக மாறும். அதை கேட்ட விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். இல்லை, நான் எப்படி ஒரு வாயிலா ஜீவனை அடிப்பேன் என்று அவர் வேதனையுடன் கேட்டார். அவர் மேலும் ஏதாவது சொல்லும் முன்பே அந்த முதியவர் மறைந்து விட்டார். இந்த குதிரையை நான் தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நினச்ச அந்த விவசாயி அதை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். அந்த நாள் முதல் விவசாயி அந்த குதிரையை மிகவும் அன்போடு பராமரித்து வந்தார். அவருக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் அவர் அதை ஒருபோதும் அடிக்கலை. எத்தனை வறுமை வந்த போதும் அந்த குதிரையை அவர் ஒரு நாளும் அடிக்கலை. நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. விவசாயி இன்னும் ஏழையாக மாறிட்டார். பல நாட்கள் அவர் தன்னுடைய உணவை அந்த குதிரைக்கு கொடுத்துட்டு அவர் சாப்பிடாம இருந்தார். ஒரு நாள் அவர் பசியால் மிகவும் சோர்ந்து போனார். அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான். அதையும் அவர் குதிரைக்கு கொடுத்தார். நான் இனி உயிரோடு இருப்பேனான்னு தெரியல. நான் உன்னை கவனிச்சிக்கவும் முடியலை. உன்னை பணத்துக்காக என்னால் அடிக்கவும் முடியலை. எனவே நான் உன்னை காட்டில் கொண்டு போய் விடுறேன். அங்கே நீ உன்னோட உணவை நீயே தேடி வாழ்ந்துக்கோ என்று அவர் வருத்தமாக சொன்னார். அந்த சமயத்தில் குதிரை திடீர்னு பேச ஆரம்பிச்சது. கவலைப்படாத, நீ ரொம்ப நல்ல மனசுடைய விவசாயி. விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். நீ மனிதர்களை போலேயே பேசுகிற, எப்படி அப்படின்னு கேட்டார். எனக்கு மந்திர சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு குதிரை. நான் பல விசித்திரமான நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நான் உன்னை சோதிச்சு பார்த்தேன். உன்னை போல நல்ல மனசுடையவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த குதிரை. இப்போ நான் சொல்கிறத நீ செய். கண்களை கத்திக்கோ, என்னோட முதுகில் ஏறி வா. விவசாயி அதன்படி செய்தார். அந்த குதிரை பறந்து கொண்டு ஒரு தொலைதூர இடத்திற்கு அவரை அழைத்து சென்றது. சில நேரங்களில் அவர் ஒரு அழகான பள்ளத்தாக்கில் இறங்கினார். அங்கே எங்கே பார்த்தாலும் முத்துக்களும் வைரங்களும் மரகதங்களும் பொக்கிஷங்களும் பரவி கிடந்துச்சு. இப்போ கண்கட்டை திறந்து உனக்கு வேண்டிய அளவு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு குதிரை. விவசாயி அந்த அதிசயத்தை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார். அவர் தனது பைகளில் நிரப்பி கொண்டார் அனைத்தையும். இது உன் நல்ல மனசுக்கான பரிசு, நீ சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை விவசாயியை அவரோட வீட்டில் கொண்டு விட்டுட்டு மறைஞ்சு போச்சு. அதன் பிறகு அந்த விவசாயி ஒருபோதும் ஏழையாக இருக்கலை. பிறருக்காக நீ செய்த உதவி ஒருபோதும் வீண் போகாது. கருணை, மனிதநேயம், தன்னலமற்ற உதவி இவையெல்லாம் ஒரு நாள் அதிசயமாக உன்னிடம் திரும்பி வந்து சேரும். உன் வாழ்க்கை வளமாக மாறும்.